இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணிதிரண்டு வாருங்கள். யாத்திரை முடிவு பெற்றிருக்கிறது. மாநில தலைவர் பேசிட்டு வந்தப்போ பிரதமர் தட்டி கொடுத்தார். இவர்தான் தலைவன் என்று மக்கள் முடிவு செய்து விட்ட தலைவன் அண்ணாமலை. அதனால he will replace all Dravidian parties-ங்கிற நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறார். அரசியல் ரீதியாக விமர்சகர்கள் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் அவர்களை அவர் புகழ்ந்தது, பிரதமர் அவர்கள் பேசியது அதிமுகவுடைய வாக்குகளை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி இது அப்படின்னு சொல்றாங்க. இதை ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பார்க்கல. அதே மாதிரி அதிமுக பிடித்து இழுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. அந்த மாதிரியான தூண்டிலாம் நாங்கள் ரெடியா வச்சுக்கல, போடவும் இல்லை. தலைமை இல்லாமல் தடுமாறும், திசை தெரியாமல் திக்குமுக்காடும் அதிமுகவுக்கு அந்த தொண்டர்களுடைய சக்தி, திமுகவுக்கு எதிரான சக்தி வீழாகிவிடக் கூடாது என்று மோடி நினைக்கிறார். நாங்கள் வந்து விடுவோம் என்ற இருமாப்பில் தலைகணத்தில் நீங்கள் எல்லாம் வேண்டாம் என்றும் நாங்கள் சொல்லவில்லை. எங்களை சிக்கி வெயிட் பண்ண வச்சுவீங்கன்னா உங்களுக்காக காத்திருக்க மாட்டோம். எங்கள் பயணம் தொடர்ந்த பயணம், நிற்காத பயணம், வேகமான பயணம். அதனால வந்தவர்களோடு சேர்ந்து நாங்கள் வேகமாக செல்வோம். வர வேண்டும் என்று விரும்புகிறோம், வராவிட்டால் கவலைப்பட மாட்டோம். திருமாவளவன் அவர்கள் பார்த்திருப்பீங்க, போராட்டம் நடத்துறார். இந்த தேர்தல் வாக்குப்பதிவு முறையை மாற்ற வேண்டும். இவிஎம் நோக்கி நிறைய சந்தேகங்கள் மீண்டும் எழத் தொடங்கி இருக்கிறது. இதே இவிஎம் மேல இருக்கிற கம்ப்ளைண்ட் ஜெயிச்சுட்டாங்கன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க, தோத்துட்டாங்கன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க. அதனால இது நோ கமெண்ட்ஸ். ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் பொருளாளர் SR சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத். பல்லடத்துல நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடத்திருக்கிறீங்க. குறிப்பா அந்த யாத்திரை முடிவு பெற்றிருக்கிறது. இந்த பிரதமருடைய பேச்சு, உங்க மாநில தலைவர் பேச்சு, மற்ற விஷயங்களுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க மாநில தலைவர் பேசிட்டு வந்தப்போ பிரதமர் தட்டி கொடுத்தார். அந்த வீடியோ எல்லாருமே பார்த்தோம். அப்ப அவர் என்ன சொன்னார்னு யாருக்குமே தெரியல. பட் உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நீங்க தான் பிரதமர் பின்னாடி அமர்ந்து இருந்தீங்க. என்ன விஷயம் சொன்னாரு? அதாவது அந்த ரகசியத்தை உடைக்க சொல்றீங்க. ஆமா, தமிழ்நாடு ரொம்ப காலமாக பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சி கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கான பலன்கள், அரசியல் ரீதியான பலன்கள் கிடைக்கல. அதாவது சட்டமன்றத்துல பெரிய அளவுல, பாராளுமன்றத்துல பெரிய அளவுல எண்ணிக்கைக்கு போகல. அண்ணாமலை வந்த பிறகு அது ஒரு புத்தெழுச்சி. எங்கிருந்தோ புற்றுக்களில் தூங்கிக் கொண்டிருந்த படைகள் எல்லாம் வெளியே வந்தது போல மக்கள் ஆதரவு பெரிய அளவுல வர ஆரம்பிச்சிருக்கு. நம்முடைய பிரதமர் அவர்கள் அண்ணாமலையை ரொம்ப கான்ஸ்டன்டா வாட்ச் பண்ணிக்கிட்டு வர்றாரு ஆரம்பத்துல இருந்தே. அவருடைய செயல்பாடுகள், பேச்சுக்கள், தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு, ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளுக்கு சரியான பதிலடி, ஆதாரபூர்வமாக மக்களின் நாடி துடிப்பை தெரிந்து அவர் பேசுகின்ற பேச்சு, அதனால கதிகலங்கி போயிருக்கக்கூடிய இந்த பாஜகவின் எதிர் அணியினர் இதெல்லாம் பார்த்து ஆனந்தப்பட்டு, பரவசப்பட்டு, பார்த்து தன்னுடைய மகன் போல அவர் அண்ணாமலையை வாட்ச் பண்ணிக்கிட்டு வராரு. இன்னும் சொல்ல போனா உருவாக்கி வருகிறார். ஐ திங்க் இட் இஸ் 108 days நினைக்கிறேன் நான், என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால். அவ்வளவு நாள் தமிழ்நாட்டினுடைய 234 தொகுதிகளையும் பார்த்து, மக்களை சந்தித்து ஒரு பெரிய எழுச்சியை, அதாவது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தமிழகத்திலே ஒரு தேசிய கட்சி வளர முடியும், காங்கிரஸ் கட்சி போல திராவிட கட்சிகளின் காலடியிலே விழுந்து அடகு வைத்து இருக்கக்கூடிய நிலைமை இல்லாதபடி இருக்கும் என்கின்ற வகையில பாஜகவை உருவாக்கி வந்திருக்கிறார் அண்ணாமலை என்கின்ற வகையில அவர் மீது மிகப்பெரிய பாசம். அந்த பாசத்தை இந்த 108 நாட்கள், இந்த 234 தொகுதிகளில் ஒரு விஜயம் செய்தது, அதுக்கெல்லாம் மகுடம் வைத்தார் போல. வாட்டர், காசு, பிரியாணி எதுவுமே இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டார்கள். அண்ணாமலை வந்த உடனே நீங்க கூட வீடியோல வாட்ச் பண்ணிருப்பீங்க. கைத்தட்டு, நிற்காத கைத்தட்டு, இதயத்தின் ஆழத்தில், அடித்தளத்தில் இருந்து வந்த கைத்தட்டு. ஆனாலும் அந்த கைத்தட்டை பார்த்து தான் தலைவனாக ஆகிவிட்டோம் என்று நினைத்து அதுக்கு ஒரு இது பண்ணாம அடுத்தாப்புல அப்படியே லைன்ல நினைச்சதை பேசிக்கிட்டே போனார் அண்ணாமலை. அதை ஒரு பொருட்டாக, அதை ஒரு அங்கீகாரமாக எடுக்காமல்
அதற்காக ஒரு மண்டகனம் வந்துட்ட மாதிரி காமிக்காங்க. இதையெல்லாம் பார்த்து அப்படியே மேடைக்கு, அது ஒரு குறிப்பிட்ட பிரதமருடைய பேச்சுக்கு வழிவிட்டு தனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கேன்னு சொல்லி நிறைய பேசாம, யாத்திரையினுடைய குணாதிசயங்களை சொல்லி பிரதமருடைய வருகையை மட்டும் பாராட்டி நன்றி தெரிவித்து அப்படியே அவர் சீட்ல வந்து உட்கார்ந்த உடனே, ஒரு தந்தையாக, ஒரு கட்சியினுடைய தலைவனாக, நெடுநாளாக தமிழகத்தில் ஒரு தலைமை இல்லையே என்று ஏங்கி தகித்தவனுக்கு மாற்றாக ஒரு இளைஞன் தலைவனாக வந்துவிட்டானே என்கின்ற சந்தோஷத்தினால அப்படியே தட்டி கொடுத்தார். அந்த தட்டி கொடுத்தல் எனக்கு ஒரு பெரிய ஞாபகத்தை உண்டு பண்ணியது. குஜராத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து பின்னால ராஜஸ்தானுக்கும் போய் ஒரு பெரிய அளவுல அந்த பக்கத்துல ஒரு எழுச்சி உண்டு பண்ணி நரேந்திர மோடியை அன்றைக்கு குஜராத்துக்குள் வந்த வாஜ்பாய் அவர்கள் அப்படியே தட்டி கழுத்தை பிடிச்சி கட்டி அணைக்கிறார். அன்று மோடியை வாஜ்பாய் கட்டி அணைத்தார், என்று அண்ணாமலையை மோடி தட்டி கொடுக்கிறார். இது தமிழகத்துக்கு புதிய தலைமை பிறந்தது விட்டது என்கின்ற சந்தோஷத்திலே அவர் செய்ததாக என்னுடைய மனது சொல்லியது. என்னுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் நினைத்தார்கள். அதனால அது ஒரு ஆனந்தமான சந்தோஷம். அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். இதுல அடுத்தபடியா அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்கள், குறிப்பா பிரதமர் அவர்கள் பேசியது, அவரு கொடுத்த திட்டங்கள், மாநிலத்துக்கு மத்திய அரசு எவ்வளவு ஒதுக்கீடு உள்ளிட்ட விஷயங்களை சொன்னாரு. ஆனா அரசியல் ரீதியாக விமர்சகர்கள் வந்து ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் அவர்களை வந்து அவர் புகழ்ந்தது எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அதாவது இன்னும் கூட்டணி சம்பந்தமான விஷயங்களுக்கு பாஜக அதிமுக கொடுக்கும் சிக்னல் அப்படின்ட்டு ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு அதிமுகவுடைய வாக்குகளை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி இது அப்படின்ட்டு சொல்றாங்க. மூத்த தலைவர் அவங்களுடைய கருத்து என்ன? நான் வந்து இதை ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பார்க்கல. அதே மாதிரி அதிமுகவை பிடித்து இழுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. அந்த மாதிரியான தூண்டிலாம் நாங்கள் ரெடியா வச்சுக்கல, போடவும் இல்லை. திமுகவுக்கு மாற்றாக அதிமுக ஒரு ஆனா மட்டும்தான் மாறுதல். மற்றபடி எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது திமுக என்கின்ற பெயரெல்லாம் இருந்தால் கூட அவருக்கு டயகனலி ஆப்போசிட்டாக ஒரு கடவுள் நம்பிக்கை உண்டு, தெய்வ நம்பிக்கை உண்டு, மத நம்பிக்கை உண்டு, இப்படி எல்லாம் போனாங்க. அதே ஜெயலலிதா ஃபாலோ பண்ணாங்க. இந்த சூழ்நிலையில அந்த தொண்டர்கள் எல்லாம் இன்று நிராதரவாக இருக்கிறார்கள். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வளர்த்த, கட்டி காத்து உருவாக்கி அந்த இயக்கத்தின் தலைவர், அந்த தொண்டர்கள் திக்கு தெரியாமல் தவிக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் எல்லாம் அந்த மாதிரியான ஒரு தமிழ்நாட்டினுடைய மிக மையப்புள்ளி சில்வர் த்ரெட் வந்து தலைமை. அந்த தலைமை இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு ஆளும் இங்க முன்னுக்கு வர முடியாது, எந்த ஒரு கட்சியும் பெரும்பான்மை வர முடியாது, எந்த ஒரு கட்சியும் ஆட்சியில் அமைய முடியாது, எந்த கட்சியும் ஒரு மக்கள் வசீகரம் பெற முடியாது. அந்த வகையில வந்து தலைமை இல்லாமல் தடுமாறும், திசை தெரியாமல் திக்குமுக்காடும் அதிமுகவுக்கு அந்த தொண்டர்களுடைய சக்தி, திமுகவுக்கு எதிரான சக்தி வீழாகிவிடக் கூடாது என்று மோடி நினைக்கிறார். அவர்களோடு எம்ஜிஆரோடும் ஜெயலலிதாவோடும் பாஜக இருக்கின்ற போது நெருக்கமாக இருந்தது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 4 ஆண்டு காலங்கள் அதிமுக சிதறாமல் உடையாமல் பாஜக தரப்புல வந்து நட்பு ரீதியான ஆலோசனைகளை சொல்லி அவர்களை அப்படியே இன்டாக்டா வச்சிருந்த அந்த ஆட்சியை திமுக கவிழ்க்க முடியாதபடி அதிலிருந்து உடைந்து அணிமாறாமல் இருக்கிற எல்லா விஷயங்களையும் இதயபூர்வமாக நாங்க செய்தோம். எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் நினைத்திருந்தா அதை உடைச்சு போட்டு ஆட்சியை 4 வருஷத்துல கவுத்திருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அந்த ஆட்சியை தொடர விட்டவர்கள், காப்பாற்றியவர்கள், அவர்கள் மீது நம்பிக்கை, நல்ல எண்ணம் உள்ளவர்கள் என்ற வகையில அந்த தொண்டர்களுக்கு மாற்றாக இன்று எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் மோடியினுடைய உருவத்திலே மக்கள் பார்க்கிறார்கள். அதிமுகவுடைய பெரும்பாலான தொண்டர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் இந்த தேர்தலில் என்ன செய்ய முடியும், எங்க போவது, என்ன செய்வது என்று திக்குமுக்காடி கொண்டிருக்கிற போது அண்ணாமலையினுடைய யாத்திரையிலே சேர்ந்த 100 பேரிலே 95 பேர் 96 பேர் அதிமுகவுடைய இளைஞர்கள் தான் சேர்ந்தார்கள், தொண்டர்கள் தான் சேர்ந்தார்கள். அந்த அளவில் அந்த தலைமையில் ஒரு பெரிய வேக்குவம் இருக்கிறது. எனவே இவர்களை கட்டி காத்து அணைத்து செல்லி இந்த திமுகவுக்கு எதிரான ஒரு சக்தி தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெயலலிதா எம்ஜிஆருடைய நினைவுகளை பிரதமர் நினைவு கூர்ந்தார், நட்பை நினைவு கூர்ந்தார். மற்றபடி இதுல பெரிய சூட்சமங்கள் எல்லாம் இல்லை. சோ கூட்டணிக்கான டோஸ் வந்து க்ளோஸ் தான். இனிமே அதுல வந்து ஒரு ரீதிங்க் பண்றதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லைன்னு எடுத்துக்கலாமா இது மூலியமா? இதை பத்தி நம்ம எதுக்கு பேசுவோம்? ரகசியமா அவங்க சைட்ல ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க.
நம்ம சைட்ல ஏராளமான கட்சிகள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்நேரம் வந்து இன்னைக்கு நாளைக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் பேசி ஒரு முழு உருவம் பாஜக வடிவம் பாஜக தலைமையில ஒரு கூட்டணி உருவாகிட போகுது. அதனால அதுல போய் இல்லை என்று முடிவான பிறகு அதுல புதுசா ஹேசியங்கள் எதற்கு? பாஜக தன் காலிலே தன்னோடு சேர்ந்து வருகின்றவர்களை அணைத்து சென்று நிற்கின்ற வல்லமையோடு பணியாற்றி வருகிறது. அதுல வருபவர்கள் வரட்டும் என்று ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இல்லை என்று முடிந்த பிறகு அவர்களே இல்லை என்று சொல்ல பிறகு நாங்க ஏன் கதவை திறந்து வச்சுட்டு இருக்க போறோம்? அதனால இங்கே வருவதற்கு ஏராளமான பேர் தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம், அழைக்கிறோம், அளவால் ஆடுவோம், கட்டி பிடிப்போம், சந்தோஷமாக சேர்ந்து பணியாற்றுவோம். இதுல இன்னொரு முக்கியமான விமர்சனம், இந்த நிகழ்வுல வந்து பெரிய கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் ஏன் இல்லை அப்படின்ட்டு, குறிப்பா வந்து தினகரன் அவர்களோ இல்ல பேசிக்கொண்டிருக்கிறா சொல்லக்கூடிய பிரேமலதா அவர்களோ இல்ல வந்து அன்புமணி அவர்களோ யாருமே பெரிய அளவுக்கு ஏன் வந்து இதுல வந்து கலந்து கொள்ளல அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் நோக்கி எழுப்பியிருக்கிறாங்க. போன ராமநாதபுரத்தில் நடந்த அந்த தொடக்க விழால RB உதயகுமார் இருந்தார், தேமுதிகவோட பிரதிநிதி இருந்தாங்க, பாமகவுடைய பிரதிநிதியும் இருந்தாங்க, கரெக்ட். சோ ஆனா வந்து இப்ப வந்து அது இல்லாததுக்கும் ஒரு விமர்சனமா வைக்கிறாங்களா? இந்த கேள்வியை நான் வந்து வினோத்திட்ட கேட்கிறேன். இந்த கேள்வியை நீங்க யார்கிட்ட கேட்கணும்? அவங்கள தானே கேட்கணும். இந்த கேள்விக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்வது? அன்று வந்தீர்களே, ஏன் என்று வரவில்லை, என்ன உங்கள் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அவங்கள தானே கேட்கணும். அதனால இந்த கேள்வி உங்களுடைய சார்பாக அவர்களுக்கு விட்டு விடுங்க. இல்ல, இன்னும் அவங்க அந்த கூட்டணியை வந்து கன்ஃபார்ம் பண்ணாம வச்சிருக்கிறதே ஒரு பலவீனமா பாக்குறாங்களே, அது அப்படி பார்க்க முடியாதான்னு கேக்குறேன். ஏன்னா பிரதமர் ஒரு பெரிய ஈவென்ட் இது, இதுல அவங்க பங்கேற்காத ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே. நான் வந்து ஒரே ஒரு விஷயத்த ஒரு கட்சியினுடைய 50 ஆண்டு கால தொண்டன் என்கின்ற முறையில் சொல்றேன். எத்தனையோ காலங்களை கடந்து விட்டோம். பிஜேபி வாஸ் இன்சிக்னிஃபிகன்ட். வாஜ்பாய் வந்ததற்கு பிறகு அதுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைத்தது. மோடி வந்த பிறகு மிகப்பெரிய அங்கீகாரம். அரசியல் என்பது ஒரு பெரிய நகர்ந்து வருகின்ற ஒரு சக்கரம். அதுல இன்றைக்கு சக்கரத்தின் மேலே கீழே இருந்து மேலே வந்து கொண்டிருப்பது பாஜக தான். தேசியம், தேசத்தின் நலம், தேசியத்துவம் என்கின்ற சித்தாந்தம் இன்றைக்கு மிக பெரும் வலு பெற்றிருக்கிறது. அதனால இந்த ஜெனரேஷன் இனி வருகின்ற ஜெனரேஷனுக்கு வாய்ப்பு பாஜகவுக்கு மட்டுமே தர தயாராக இருக்கிறார்கள். இது எப்படி நடக்கும்? போன தடவை 2.5% வாங்கினாங்க, அப்புறம் இப்ப 12, அப்புறம் 24 வந்திருக்கு, 30க்கு போக போகுது. இந்த காலச்சக்கரத்தினுடைய சுழற்சி மேல வருகின்ற போது தோசையை திருப்பி போடுற மாதிரி தான் நடக்கும் அரசியலினுடைய விளையாட்டு. அப்படி லேசெல்லாம் நடக்காது. 67 திமுக என்ன இருந்துச்சு அதுக்கு முன்னால? எப்படி தூக்கி போட்டாங்க? 77 எம்ஜிஆர் எங்க இருந்தாரு? 2 எம்எல்ஏ தானே, 1 எம்எல்ஏ தானே இருந்தாங்க. இது அப்படியே காலச்சக்கரத்தின் அரசியல் பரிணாம மாற்றத்தினுடைய விளைவு. அப்படியே தூக்கி பாஜக கையில இந்த தமிழ்நாடு ஒப்படைக்கப்படும் என்பதை தேர்தலில் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னால வர்றவங்களுக்கு சந்தோஷம் வாங்கன்னு அரவணைக்கிறோம். நாங்கள் வந்து விடுவோம் என்ற இருமாப்பில் தலைக்கணத்தில் நீங்கள் எல்லாம் வேண்டாம் என்றும் நாங்கள் சொல்லவில்லை. நீங்க வந்து அரசியல் சித்தாந்த விளையாட்டுல அது இதுன்னு போட்டு பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு எங்களை வந்து சிக்கி வெயிட் பண்ண வச்சுப்பீங்கன்னா உங்களுக்காக காத்திருக்க மாட்டோம். எங்கள் பயணம் தொடர்ந்த பயணம், நிற்காத பயணம், வேகமான பயணம். அதனால வந்தவர்களோடு சேர்ந்து நாங்கள் வேகமாக செல்லுவோம். வர வேண்டும் என்று விரும்புகிறோம், வராவிட்டால் கவலைப்பட மாட்டோம். இதுல கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா வந்து ப்ராமினென்ட்டா வந்தது ஒரு 3 ஆங்கில தொலைக்காட்சி, இப்போ ஒரு ரீசெண்டா தமிழ் தொலைக்காட்சி ஒண்ணு கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதுல வந்து மோஸ்ட்லி பாஜகவுக்கு ஒரு 20% கிட்ட கொடுக்குறாங்க, 15% தாண்டுது. இப்போ வந்து கடைசியா வந்ததுல வந்து 4 முதல் 6 தொகுதிகள் பாஜக ஜெயிக்கும்னு சொல்றாங்க. ஆனாலும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த எலெக்ஷன்லயும் ஜாஸ்தியான எண்ணிக்கையில் வெற்றி பெற போவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி அப்படிங்கிறது தான் எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளுமே காட்டியிருக்கிறது. ஒருவேளை அங்க பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி இருந்திருந்தா திமுகவுக்கான அந்த பெரிய நம்பர்ஸ் வந்து வந்திருக்காது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. அப்போ திமுகவுக்கு வெற்றிக்கு வழிவகை செய்யறது உங்க கூட்டணி உடைப்பும் தானே, அது பாஜக ஒண்ணும் இல்லையா? ஒரு வெற்றி வந்து பல்வேறு தோல்விகளை, பல்வேறு தவறான செயல்பாடுகளை உடைத்து சுக்குநூறாக்கிவிடும். ஒரு தோல்வி வந்து எவ்வளவு பர்ஃபெக்டா திட்டமிட்டு மிக அருமையாக சென்றிருந்தால் கூட இவையெல்லாம் கண் காணாதது ஆக்கிவிடும். இது வரலாறு.
திமுகவுக்கு வழி விட்டுட்டோம், இவங்களெல்லாம் அரவணைச்சு போகல, அந்த கூட்டணியோட சேர்ந்திருந்தா மொத்தத்தில் உள்ள வந்திருக்கும் என்பதெல்லாம் இன்றைய உங்களுடைய பேச்சு. நாளைய வெற்றி இந்த பேச்சுக்களை எல்லாம் தவிடுபடியாக்கி விடும். அப்ப நாளைக்கு தோல்வி வந்ததுன்னா வராது. மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். நான் இப்ப நீங்க சொன்ன உங்களுடைய பாயிண்ட்ல நான் இன்னொன்னு சொல்றேன். நான் அதை ரொம்ப அடக்கி வாசிக்கணும்னு நினைச்சேன், இருந்தாலும் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. நாங்க ஒரு கருத்து கணிப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுல ஜூன் மாசத்துல 12% வந்துச்சு. இப்ப டிசம்பர் எண்டுல 24% வந்துச்சு. மார்ச் 15க்குள்ளார நிச்சயமாக இது 30 தாண்டும். இது ரொம்ப சயின்டிபிக்கா பண்றோம். ரொம்ப சயின்டிபிக்கா பிஜேபி நேரடியாக ஈடுபடாமல் செய்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டோம்னா, வெறும் அரசியல் கேள்விகளுக்கு மட்டும் கேட்டோம்னா அவங்க முழுசாக மனதிறந்து பதில் சொல்ல மாட்டாங்க. கல்லூரி மாணவர்களை வைத்து கேட்கிறோம். ஒரு பாராளுமன்றத்துக்கு 3000 சாம்பிள் மேல எடுக்கிறோம். இப்ப எடுக்கக்கூடிய சாம்பிள்லாம் 150, 150, 250 அவ்வளவுதான் எடுக்கிறாங்க மொத்தமே. வைடர் ரேஞ்சில் எடுக்கிறோம், ஆல் செக்மெண்ட் எடுக்கிறோம். ஏன் இவ்வளவு விரிவாக சொல்கிறேன் என்று சொன்னால், அதுல 24% மக்கள் மாற்றத்தை வேண்டி காத்திருக்கிறார்கள். அதை யாரு தருவான் என்று இது நாள் வரை ஏங்கி காத்திருந்தார்கள். இப்ப அண்ணாமலை அதை ரீப்ளேஸ் பண்ணி நான் செய்வேன் என்கிற உத்தரவாதத்தை தந்திருக்கார். வெறும் உத்தரவாதம் இல்ல, செயல்பாடுகள், பேச்சுக்கள். இதனால் மக்களுக்கு ஏற்பட்ட நம்பிக்கை. இதை பார்க்கணும். நான் தலைவன் பேசிட்டு போறது இல்ல. நான் தலைவன், இவர்தான் தலைவன் என்று மக்கள் முடிவு செய்து விட்ட தலைவன் அண்ணாமலை. அதனால he will replace all Dravidian parties-ங்கிற நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு நான் சொன்னா பிஜேபிக்காரன். ஆனா இந்த ரிசல்ட் சொல்லுது. அதற்காகத்தான் வந்தார் இவரு. ஆனா ரிசல்ட் கன்ஃபார்ம் பண்ணுது. அந்த ரிசல்ட் கன்ஃபார்ம் பண்றதுங்கிறதுக்கு உங்களுடைய நீங்க சொன்ன இந்த ஆங்கில தொலைக்காட்சி, தமிழ் தொலைக்காட்சி எல்லாம் அவங்களாம் 24 எப்படி உடனே கொடுப்பாங்க? 18, 16, 14. ஆனா அவங்களால 2.5 ஏறி வந்துட்டாங்கல்ல, 7, 8 சொன்னதுல இருந்து ஏறி வந்துட்டாங்களே, 10, 12 சொன்னதுல இருந்து ஏறி வந்துட்டாங்களே. ஆகவே உண்மையானதை ஒத்துக்கொள்வதற்கு அவர்களுக்கு மனம் வரவில்லை. அது பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் இப்போது நடக்க போகிற விஷயம் என்ன என்பதை மக்களுடைய நாடி துடிப்பை பார்த்து அறிந்து உணர்ந்து நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதை நோக்கி பயணிக்கிறோம். அதனால இவங்க சேர்ந்தா வருமா, அவங்க சேர்ந்தா வருமா, இவங்களால போச்சா, அவங்களால போச்சா, ஒருவேளை தோல்வி தேர்தலுக்கு பின்னால வந்தா உங்களோட சேர்ந்து நானு பேச வேண்டிய நிலைமை வரும். அப்படி நிச்சயமாக வராது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமா, இந்த கூட்டணி கட்சிகள் மற்ற விஷயங்களை தாண்டி ஒரு 2 நாட்களாக மிகுந்த பரபரப்பாக பேசப்பட்டது, கட்சியில பெரிய புள்ளிகள் இணைய போறாங்க அப்படின்ட்டு. ஆனா அது இப்போ வரைக்கும் நடக்காததுக்கான காரணம்னு சொல்லிட்டு அதையும் விமர்சனமா வைக்கிறாங்க. இது ஏன் தள்ளி போகுது அப்படிங்கிற ஒரு காரணமும் கேட்கப்படுது. நாங்க யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை. இவர்கள் வருவார்கள் என்று நாங்கள் விமர்சிக்கவும் இல்லை. நேற்றைய பல்லடம் பிரம்மாண்டம் பல பேரை ஆட்டி படைக்கிறது. மதில் மேல் பூனையாக இருந்தவர்கள் எங்களை நோக்கி நகர தீர்மானித்திருக்கிறார்கள். இவர்கள் இப்படித்தான் ஒன்றும் ஆகாதவர்கள் என்று மனதுக்குள்ளே மட்டும் ஏமாற்றுத்தனமான சிந்தனை வைத்திருந்தவர்கள் இப்போது பயந்து போயிருக்கிறார்கள். பிஜேபி கொஞ்சம் வலுவாகிட்டு வருது, வலுவான கட்சி தான் என்று உண்மையை ஒத்துக்கொண்டால் கூட வெளியிலே பேசாதவர்கள் இப்போது எதுக்கு நானும் அதோட சேர்ந்தலாமேன்னு சொல்லி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே இந்த வர்றாங்களா வரலையா, இவங்க வருவாங்க காத்திருந்தோம், பாருங்க இதோ கொடி இருக்கு, இதோ இங்க சேர் இருக்கு, 6ன்னு சொன்னாங்க வரல, 7ன்னு சொன்னாங்க வரல. இதெல்லாம் அன்றைய சென்சேஷனல் செய்திகளாக மட்டுமே இருக்க முடியும். ரியல் சென்சேஷனலிசம் இன்னும் சில நாட்களிலே பாஜகவை நோக்கி வருகின்ற மக்களை பார்த்து பாஜகனுடைய வருகின்ற மக்களை பார்த்து வினோத் சந்தோஷப்படுவார் அல்லது விமர்சனங்களை வர வேண்டும் என்று விமர்சகர்களை நோக்கி காத்திருப்பார். இதுல ரொம்ப ரீசெண்டா முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களுடைய பேச்சை கேட்டிருப்பீங்க. அதுல நிறைய பேர் நான் பாஜகவுக்கு போறதா சொல்றாங்க. நான் ஏன் பாஜகவுக்கு போகணும், எனக்கு ஒரு கட்சி இருக்கு, அப்புறம் இந்த கட்சியை உருவாக்கிய கட்சி வெறும் 3% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு நான் ஏன் போகணும் அப்படின்ட்டு உங்க பகுதியை சேர்ந்த, உங்களோட கூட்டணியில் பயணித்த, உங்களோட ஒரு காலத்தில் தோளுக்கு தோல் நின்ற ஒரு தலைவர் சொல்கிறாரு. உண்மையை சொல்லுவா வினோத், நான் விமர்சனம் பண்ண தயாரா இல்லை. ஏன்னா அவர் இங்க வருவதற்கு தயாராக இருக்கிறாரா இல்லையா எனக்கு தெரியாது. அவர் எனக்கும் நண்பர், வருவார். எப்போது வருவார், எப்படி வருவார் என்பதை நீங்களும் நானும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதனால அனாவசியமான கமெண்ட்டுகளை இதுல சொல்லி ஒன்ன மட்டும் சொல்றேன். 3% சொன்னார்ல,
அதுக்கு மட்டும் கமெண்ட் சொல்ல அது இல்லைங்க 24%, அவருக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். இதுல இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் தாண்டி நிறைய விமர்சனங்கள் வந்து பாஜகவை நோக்கி வர்றதை தாண்டி இந்த எலெக்ஷன் சென்ட்ரிக்கா நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. குறிப்பா திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்திருப்பீங்க, போராட்டம் நடத்துறார். குறிப்பா மீண்டும் இந்த தேர்தல் வாக்குப்பதிவு முறையை மாற்ற வேண்டும், மீண்டும் வந்து வாக்குச்சீட்டு வேண்டும், வேணும்னா நான் தேர்தலை கூட புறக்கணிச்சுக்கிறேன் அப்படிங்கிறார். சோ இவிஎம் நோக்கி நிறைய சந்தேகங்கள் மீண்டும் எழத் தொடங்கி இருக்கிறது. ஒரே பதில் தான் இருக்கு. ஆட்சியில இருக்கிறப்ப ஒரு விமர்சனம், எதிர்கட்சியா இருக்கிறப்ப ஒரு விமர்சனம். அதனால இது வந்து ஒரு இந்த செல்வன் பிரச்சனை பத்தி பேசுவாங்க, ஆனா அதுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டாங்கிற மாதிரி இது தொடர்ந்து பேசக்கூடிய பேச்சு. இதுக்கு பதில் வந்து இஷ்டம் இல்லைன்னா நீங்க தேர்தலை புறக்கணிங்க, இஷ்டம் இல்லைன்னா உங்க கட்சி எல்லாம், உங்க கூட்டணி கட்சி எல்லாம் சேர்ந்து புறக்கணிங்க பார்ப்போம். ஒரு கூட்டணியிலேயே 10 குரல் ஒலிக்குது. இதே இவிஎம் மேல இருக்கிற கம்ப்ளைண்ட வந்து அவங்களுக்குள்ளேயே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. ஜெயிச்சுட்டாங்கன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க, தோத்துட்டாங்கன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க. அதனால இது நோ கமெண்ட்ஸ், எல்லாரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். பல இடங்கள்ல வந்து அது அந்த மெஷின் வந்து வெளியே வாக்காளர்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் வைத்து செக் செய்யப்பட்டிருக்கிறது, பரிசோதனை செய்யப்பட்டுதான் அனுப்பப்படுகிறது. எனவே இதுக்கு மேல இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. இது ரொம்ப கரண்டான ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும் அப்படின்ட்டு இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாக இமாச்சல்ல ஒரு அரசியல் பரபரப்பு. அங்க வந்து ஒரு சிட்டிங் அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட வந்து 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து மாறி வாக்களிச்சாங்கன்ற ஒரு விமர்சனம் இருந்திருக்கிறது. DK சிவகுமார் வந்து அங்க விரைந்திருக்கிறார். இது மேலும் மேலும் பாஜக மீது இவர்கள் வந்து ஆட்சியை கவிழ்க்கிறார்கள், ஜனநாயக முறையில் உள்ளே வர மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி விஷயம் பேக்டோர் ஆபரேஷன்ஸ் செய்யறாங்கன்ற ஒரு விமர்சனத்தை இன்னும் கூடுதல் ஆக்காதா? அதுவும் குறிப்பா இந்த எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி விஷயங்கள் தேவைதானா? நீங்க சொன்ன ஒரு பதில் நான் சொல்றேன் வினோத். அவர்கள் ராஜினாமா செய்கிறார்கள், மாற்றி ஓட்டு போடுகிறார்கள் என்றால் யாருடைய குற்றம் அது? இவ்வளவு பலவீனமானவர்களை எம்எல்ஏக்களாக சீட்டு கொடுத்து தேர்ந்து வைத்திருப்பவர்கள் யார்? அந்த ஆட்சி நீடிக்காது அல்லது அதில் அவர்களுக்கு அதிருப்தி என்ற சூழ்நிலையை உருவாக்கியது யார்? எல்லாமே காங்கிரஸ். அப்ப அங்கேருந்து ஓடி வரவங்களை நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்றது, நீ சொல்லிதான் ஓடி வரான், நீ சொல்லிதான் ஓடி வரானா என்ன அர்த்தம்? அது பலகீனமானவர்களையும் சித்தாந்தத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களையும் லட்சியத்தின் மீது ஈடுபாடு இல்லாதவர்களையும் வெறும் காசுக்காக மட்டுமே சீட்டு கொடுத்தவர்களையும் வச்சுக்கிட்டு பாஜக மீது குறை சொல்வது எந்த விதத்துல நியாயம்? அப்படி ஒரு வேலை செய்யணும்னா இந்தியாவில் ஒரு காங்கிரஸ் கட்சி ஆட்சி கூட இருக்க முடியாது. அதனால அது எங்களுடைய கொள்கை இல்லை, அது அவர்களுடைய கொள்கை, அவருடைய லட்சியம். அவர்கள் அப்படித்தான் பண்ணார்கள். அதனால அவர்கள் தங்களை மாதிரியே எங்களை நினைப்பதாலே இப்படி கூப்பாடு போடுகிறார்கள். இல்ல, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தமிழகத்தையும் இருக்குல்ல. இப்ப ரீசெண்டா விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதரணி அவர்கள் உங்க கட்சியில சேர்ந்தாரு. சேர்ந்த உடனேயே அவருடைய அந்த எம்எல்ஏ பதவியும் அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா அடிப்படையில அவருக்கு போய்விட்டது. அப்படிங்கிற போது இப்போ வந்து மீண்டும் ஒரு பை எலெக்ஷன் வருமா அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குல்ல. அவங்க வந்து 5 வருடம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கணும் தான் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா இப்ப இதன் மூலியமாக மீண்டும் வந்து ஒரு தேர்தல் இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது அங்க எலெக்ஷன் செலவு, இதர விஷயங்கள் அது எல்லாமே பாதிக்கும் இல்லையா? இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலே அந்த கட்சியின் மீது பிடிப்பு இல்லாமல், ஈடுபாடு இல்லாமல், அதன் மீது விரக்தியினாலே, சர்ச்சையினாலே பல பேர் ராஜினாமா செய்கிறார்கள். ராஜினாமா செய்து வேற கட்சிக்கு போறாங்க. ராஜினாமா செய்யாமலே போய் சபாநாயகர் முடிவிட்டு இழுத்து அடிச்ச கட்சிக்குமா அந்த மாதிரியும் நடக்குது. இவற்றுக்கெல்லாம் கேட்க வேண்டிய அத்தனை கேள்விகள் யார் யார் என்று அவர்களையெல்லாம் கேட்காமல் விஜயதாரணி மீது மட்டும் உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்ததுன்னு தெரியல வினோத். இல்லாம இதனுடைய மையப்புள்ளியை நீங்க பார்க்க விரும்பல, அவங்களா தான் சேர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ராஜினாமா உடனடியாக கொடுத்திருக்கிறார் எம்எல்ஏ பதவியை. அதனால சபாநாயகர் நீக்க வேண்டிய சூழ்நிலையோ அல்லது அதுக்காக ஒரு முயற்சி செய்வதோ அல்லாமல் உடனடியாக ராஜினாமா கொடுத்திருக்கிறார். கட்சி பிடிக்காமல் மாறுவது அவரவர்கள் இஷ்டம். இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் கேட்க வேண்டிய இடம் விஜயதாரணி அம்மா அவர்கள், நாங்கள் அல்ல. இதுல இப்ப ரொம்ப ரீசெண்டா இந்த எலெக்ஷன் பாண்ட்ஸ் வந்து உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணாங்க.
சோ அதுல வந்து மீண்டும் மீண்டும் விமர்சனமா வைக்கப்படுது. நீங்க ஒரு பொருளாளர் அப்படிங்கறதால நீங்க கட்சியோடைய நிதி விவகாரங்களையும் வந்து ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கறதால இது உண்மையிலேயே பாஜகவை நோக்கி தான் அதிக விமர்சனம் வந்தது. இது உண்மையிலே கட்சிக்கு வந்து ஒரு பின்னடைவா? அதுவும் குறிப்பா அந்த நிதி சம்பந்தமான விஷயங்கள், எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து இது பண்ணது அப்படிங்கிறது கட்சிக்கு வந்து பின்னடைவாது. எலக்ட்ரல் பாண்டினுடைய மையப்புள்ளி வந்து கருப்பு பணத்தை ஒழிப்பது, கள்ளப்பணத்தை ஒழிப்பது. அதனால அரசியலில கள்ளப்பணமும் கருப்பு பணமும் சகஜமாக நடமாடுவதால் அதை ஒழிப்பதற்காக பேன் நம்பர் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பணம் வந்து சேரும், கட்சிக்கு நேரடியாக வந்து சேரும். எலெக்ஷன் கமிஷன் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தெரியும், வாங்குகின்ற கட்சிக்கு தெரியும். நீங்க போய் இவங்களுக்கு 10,000, 1 லட்சம், 10 லட்சம் அந்த மாதிரி தான் அதனுடைய அமௌண்ட். அதை கொண்டு போய் பேங்க்ல கட்டிட்டு அதை அப்படியே எடுத்துட்டு இருக்கலாம். யாருக்கு கொடுக்க போறோம்னு நீங்க தெரிய வைக்கவே வேண்டாம். நீங்களா போய் பிஜேபி கையில கொடுத்தீங்கன்னா பிஜேபியில சேரும், காங்கிரஸ் கையில கொடுத்தா காங்கிரஸ்ல சேரும். அதுலயும் பேர் இருக்காது. காங்கிரஸ் அக்கௌண்ட்ல போடும்போது அவங்களுக்கு இது பேன் நம்பர் இருந்தா தான் போட முடியும், பேங்க்ல தான் போட்டுதான் எடுக்கணும். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிஐ ஆக்ட்ல அது வராது. அதனால யாருக்கு கொடுத்தாங்கன்னு என்பது தெரியாது. வாங்கின கட்சி அத்தனைக்கும் தெரியும். திமுக எவ்வளவு வந்திருக்குன்னு தெரியும், காங்கிரஸ் எவ்வளவு வந்திருக்குன்னு தெரியும், கம்யூனிஸ்ட் எவ்வளவு வந்திருக்குன்னு தெரியும், பிஜேபி எவ்வளவு வந்திருக்குன்னு தெரியும். இது எல்லாம் வந்திருப்பவர்களுக்கு தெரியும். ஆனால் பப்ளிக்கு தெரிய வேண்டும் என்கின்ற சட்டத்தில் வரவில்லை. அந்த ஒரு இடத்தில் இருப்பதை மட்டும் வைத்துக் கொண்டு சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி உத்தரவை கொடுத்திருக்கிறது. எனவே இதுல கருப்பு பணம் கள்ளப்பணம் நடமாட்டத்திற்கு இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன். பிஜேபிக்கு பொருளாளர்ங்கிற முறையில சொல்றேன், எல்லாமே செக்கு தான் வாங்குவோம். அப்ப எங்களுக்கு கணக்கு வந்து தெரிஞ்சிடும். இங்க தனிப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் அவங்களாம் சென்டர் கிடையாது. அதனால அவங்க வாங்கியெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் மற்ற கட்சிகள்ல காங்கிரஸ்லயும் திமுகவிலையும் அங்க பவர் சென்டர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. கட்சிக்கே பணம் வந்து சேராது. அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் பெரிய குறுநில மன்னர்கள் போல மிகப்பெரிய பணக்காரர்களா இருப்பாங்க. அந்த மாவட்டத்தினுடைய கட்சி அவர்களை நம்பித்தான் இருக்கும். அவங்க தான் செலவு பண்ணுவாங்க, அவங்க தான் கேண்டிடேட் டிசைட் பண்ணுவாங்க. இப்படித்தான் எல்லா மாநில கட்சிகளும் காங்கிரஸும் இருக்கிறது. ஆனால் பிஜேபி மட்டும் முழுக்க கட்சி தான் பவர்ஃபுல். அதனால இது பிஜேபிக்கு பிரச்சனை அல்ல, மற்றவர்களுக்கு பிரச்சனை. மாவட்ட செயலாளர் காசு வாங்க முடியாது, மாநில கட்சியே வந்து தனியா வந்து அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போக முடியாது, கட்சியில தான் போய் அக்கௌண்ட்ல தான் போட முடியும். இதனால் ஏற்பட்ட அவர்களுடைய எல்லா கட்சிகளுக்குமே, குறிப்பாக மாநில கட்சிகளுக்கு இதுல ஒரு விதத்துல சந்தோஷம் இருக்கிறது. குறுநில மன்னர்களும் மாவட்ட செயலாளர்கள் வாங்க முடியாதுங்கிறது. ஆனா பிஜேபி ஆட்சியில் இருக்கிற ஒரே காரணத்தினால இந்த குற்றம் சொல்லி இதை சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிச்சுட்டாங்க. அப்ப சொல்லிச்சுன்னா வாங்கினாங்க, அவங்கள திரும்பி கொடுத்துருங்க, பழைய முறையை கடைபிடிச்சுங்க. அல்ல, இது சரியான ஒரு அரசியல் சீர்திருத்தம், பொருளாதார சீர்திருத்தம். குறிப்பாக எலெக்ஷனரிங்ல சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிச்சதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனால் இதுல நல்ல விஷயம், இது மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் இது பேசப்பட்டு இது சரி என்று நிரூபித்தால் மட்டுமே இதனுடைய உண்மை விளங்கும். அதுவரை பிஜேபி ஆள்வதாலே சொல்லப்படுகின்ற இந்த குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானவை, நேர்மைக்கு புறம்பானவை, சீர்திருத்தத்துக்கு புறம்பானவை. இந்த நேர்காணல இறுதியான கேள்வியாக, நேற்று முதல் திமுக தரப்புல இருந்து இது ஸ்டாலின் காலம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் வந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. அதுல வைக்கப்படக்கூடிய முக்காவாசி விமர்சனம் மத்திய அரசுக்கு எதிராக இருக்கிறது. குறிப்பா வந்து சொல்லணும் அப்படின்னா, மீண்டும் 2024 பாஜக ஆட்சி வரக்கூடாது, இந்தியா தலைமையிலான அந்த கூட்டணி தான் வந்து வர வேண்டும். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து நம்ம மாநிலத்துக்கு வந்து 10 காசு கூட கொடுக்கறது இல்லை, நம்மள மாநில வளர்ச்சிக்கு கொடுக்கறது இல்லைன்னு முதலமைச்சர் வந்து டைரக்டா பேசியிருக்கக்கூடிய காணொலிகள்லாம் அந்த கேம்பெயின் வீடியோஸ் நம்ம பாக்குறோம். இது டைரக்டான அட்டாக் ஆகுது இல்லையா? இதுக்கு என்ன பதில் சார்? இது வந்து பச்சை பொய். மத்திய அரசனுடைய திட்டங்கள் அத்தனையும் மாநில அரசனுடைய ஸ்டாம்ப், ரப்பர் ஸ்டாம்ப் போட்டு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிக்கிறாங்க. இது மொட்டையான்னு வரிசையா நாங்க டிவியினுடைய காணொலியை வெளியிட்டு இருக்கோம். சிநேகிதி என்னாச்சு, இந்த வீடு கட்டும் ஆவாஜ், கலைஞர் இல்ல வீடு கட்டுற திட்டத்திலிருந்து வரிசையாக மத்திய அரசனுடைய திட்டங்கள் முழுவதுமே மாநில அரசனுடைய பெயர்ல இருக்கு. அப்புறம் எப்படி இல்லாம போகும்? 11 லட்சம் கோடி ரூபாய் நாங்க கொடுத்துருக்கோம் சொல்லி நிர்மலா சீதாராமன் இப்ப பேசியிருக்காங்க. நிதி வரலன்னு சொல்லுவது பொய். தொடர்ந்து பச்சை பொய் பேசுகிறார்கள். அதே மாதிரி வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் மூலமாகத்தான் எல்லாமே வருகிறது. எங்க போய் இவங்க 5 வருஷத்துக்கு என்ன சொல்றாங்களோ அதை தான் அவங்க போட்டு கொடுக்குறாங்க. எனவே அங்க சொல்லாத விஷயம் இங்க வராது என்பது தெரிந்திருந்தும் கூட எங்களுக்கு பணம் கொடுக்கலன்னு அப்பயும் போய் சொல்றாங்க. வரிசையாக சொல்லுகிறார். எல்லாம் பழைய காலத்து விஷயங்கள், இதெல்லாம் மக்கள் ஏற்க மாட்டார்கள். இதுல பயனாளிகள் அத்தனை பேருக்கு தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்னு. அதே மாதிரி பல்வேறு வளர்ச்சி திட்டங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தெரியும். மாநில அரசுக்கு வருகின்ற பண வழக்குகளும் இன்றைய உங்களை மாதிரி ஐடி டெக்னாலஜி அண்ட் யூடியூபர்ஸ் இருக்கிறதுனால எங்களுடைய கருத்துக்களை சொல்லி அதை கொண்டு போக முடிகிறது. எனவே
கலைஞரின் காலம் இப்ப வந்து இது என்னது மோடியின் உத்தரவாதம்னு சொல்லி நாங்க சொல்ல ஆரம்பிச்சோம். உடனே கலைஞர் இது ஸ்டாலின் உத்தரவாதம்னு இவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்ப கலைஞரின் ஸ்டாலின் காலம்னு இப்ப அவங்களுடைய காலத்தை சொல்லுகிறார்கள். கொஞ்சம் கூட சிந்தனையில கூட வறட்சி, அதுல கூட வந்து காப்பி தான் அடிச்சுட்டு இருக்காங்க. பரிதாபப்படுகிறேன். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி மனோஜ்.